எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? எல்லை தாண்டி இருக்கீங்க. பட் இப்போ நம்ம யாரும் எல்லை தாண்டி இல்லை, எல்லாரும் ஒரே இடத்துல கனெக்ட் ஆயிருக்கோம் ஆன்லைன்ல. ஸோ இதுதான் ஒரு பெரிய கனெக்டிங் ஃபேக்டர், பர்டிகுலர்லி கோவிடுக்கு அப்புறம் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி எல்லாரையும் இணைச்சிருக்கு. அப்கோர்ஸ் நாங்க பர்டிகுலர்லி எனக்கு கல்ஃப் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் நாங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஐ ஆல்சோ டிராவல் கிளைண்ட்ஸ் மீட் பண்றதுக்காக. அதுல எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு கல்ஃப்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு. மேபி இந்த பேச்சுவாக்குல நம்ம ஒவ்வொரு ஸ்லைட்ஸ் போகும்போது நான் என்னோட அப்சர்வேஷன்ல கல்ஃப் இன்வெஸ்டர்ஸ் பண்ற ஜெனரல் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுவோம். ஸோ குயிக்கா நம்ம எதுக்கு இந்த ஸ்லைட் ஃபர்ஸ்ட்னா, நம்ம மாசம் காசு எடுக்கிறதுங்கிறது பெரும்பாலும் பென்ஷனுக்கு அப்புறம், அதாவது ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல தான் தேவைப்படும். அது வந்து பென்ஷனா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இருக்கு, பிரைவேட் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி எந்த திட்டமும் கிடையாது. அப்பதான் நமக்கு பெரும்பாலும் இந்த ஆப்ஷன் தேவைப்படும். மாசம் காசு விட்ரா பண்றதுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி ஒரு திட்டம். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ இந்த செஷனுக்குள்ள இருக்கோம். ஏன்னா வேலை பார்க்கும்போது நமக்கு ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம்ல நமக்கு பெருசா இன்கம் வேற எங்க இருந்து தேவையில்லை, நம்மளே சம்பாதிச்சு எடுக்கிறோம். ஸோ நம்ம ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு இன்கம் இல்லாத டைம்ல அந்த பென்ஷனை எப்படி உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த எஸ்டபிள்யூபி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ எதனால அதை நம்ம சீரியஸா எடுக்கணும்னா, ஓய்வூதிய திட்டம் இல்லாதவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, பர்டிகுலர்லி 60 வயசுக்கு மேல இருக்கவங்க 20%க்கும் குறைவானவர்கள் மட்டுமே வருமானம் ஈட்டும் சொத்துக்களை வைத்துள்ளனர் அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதாவது 100 பேர் எடுத்துட்டீங்கன்னா அதுல 20 பேருக்கு தான் மாதம் வருமானம் கொடுக்கிற பென்ஷனோ ஒரு ரெண்டல் இன்கம் கொடுக்கிற ப்ராப்பர்ட்டியோ அந்த மாதிரி அசெட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ஆர்கனைஸ்ட் வேல. மற்றவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் சிக்கல் இருக்கு இந்த விஷயத்துல. தனியார் ஊழியர்கள்ல பாத்தீங்கன்னா சுமார் 50%க்கு குறைவானவர் ஓய்வூதிய சேமிப்பில் பங்கு விடுகிறார்களாம். அதாவது 50%க்கு மேல வந்து பென்ஷனுக்கான ஆதாயம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. 70 வயசுக்கு மேற்பட்டவர்கள்ல சுமார் 60 பேர் பிறரிடம் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். பெரும்பாலும் பெற்றோர், ஐ மீன் அவங்களோட குழந்தைங்களை சார்ந்து இருக்காங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு டிக்னிட்டி இருக்கு இல்லையா? குழந்தைங்களா இருந்தாலும் நம்ம அவங்க காய நாடி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ இதுல நீங்க பார்த்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. ஏன் பாஸ்ட்ல நிறைய பேர் எப்படி கஷ்டப்படுறாங்க, ஏன் நம்ம அப்படி கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு நம்ம அதுக்கான ஆயத்தமான வழிகளை இப்பவே பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ வந்து இந்த செஷன் பண்ணும்போது நீங்க எல்லாரும் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு சொல்ல வரல. அப்கோர்ஸ் நீங்க நிறைய பேர் இப்போ அங்க ஏர்ன் பண்றதுக்கு தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஏர்ன் பண்றதுக்கு தான் அங்க போயிருக்கீங்க. இப்போ எதுக்கு இதை பத்தி இப்ப சொல்றேன்னா, நம்ம வந்து 50வது வயசுலயோ 55வது வயசுலயோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணணும்னு நினைச்சா ஆகாது. ஏன்னா நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சேர்த்தெல்லாம் நீங்க 60 வயசுல ரிட்டையர் ஆறீங்கன்னா 80 வயசு 85 வயசு வரையோ 90 வயசு வரையோ இருந்தீங்கன்னா 30 வயசுக்கு 30 வருஷத்துக்கு நீங்க ஒரு 50 வயசுல உட்கார்ந்து சேவ் பண்ணிட முடியாது. இந்த சேவிங்ஸ் வந்து நம்ம யங் ஸ்டேஜ்லயே ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் நீங்க அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இப்பவே நீங்க இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா எஸ்டபிள்யூபி மூலமா அதை சூப்பரா உங்களுக்கு பென்ஷன் மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, ஒரு சராசரி இந்தியன் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைய எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழணும்னா அட்லீஸ்ட் 3.5 crores உங்களுக்கு தேவை. 3.5 crores ஆவரேஜ், ஐ மீன் எல்லாரையும் எடுத்துக்கல, இந்தியாவில் இருக்க பல தரப்பட்ட இன்கம் குரூப்ல இருக்கவங்க இருக்காங்க. பட் சராசரி இந்தியன் 3.5 கோடி வச்சுக்கணும். ஏன்னா பர்டிகுலர்லி நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அதிகப்படியா செலவாக்க போறது, காட் வில்லிங் யாருக்கும் அப்படி வரக்கூடாது, பட் அதிகமா எதிர்பாராத லெவல்ல பெரிய லெவல்ல பணத்தை எடுத்துக்கிறது மருத்துவ செலவுகளா தான் இருக்கும். அதுவும் அது இந்த 3.5 crore சொல்லும்போது அது ஒரு பெரும்பகுதி அதுக்காக போறது அமௌண்ட் தான் இதுல, ரைட்? ஸோ
இதுல 3 to 4 கீ டிரைவர்ஸ் இருக்கு. அதாவது பண மதிப்பு எதனால இப்படி ஜாஸ்தி ஆகுதுன்னா, பண மதிப்பு ஆண்டுதோறும் குறைகிறது. சராசரியா இன்ஃபிளேஷன் 6%. அதாவது இன்னைக்கு 100 ரூபாய்க்கு நீங்க என்ன பொருள் வாங்க முடியுமோ அடுத்த வருஷத்துக்கு அத 100 ரூபாய்க்கு மதிப்பான பொருள் வாங்க முடியாது, 94 ரூபாய்க்கான பொருள் தான் வாங்க முடியும். சோ இப்படி அது குறைஞ்சுக்கிட்டே போகும். கார்கள், உணவு, கார் அனைத்தும் அதிகம் செலவாகின்றன. ஓய்வுக்கு பிறகு 25 ஆண்டுகள் பிளஸ் ஆண்டுகள் நம்ம வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது ஸ்டடிஸ் என்ன சொல்றதுன்னா, ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது ஒரு இந்தியன் சராசரியா 25 வயசை தாண்டி வாழ்றான் அப்படிங்கிறது ஒரு ஸ்டடி. சோ அந்த லெவலுக்கு நம்ம 50 வயசுல எல்லாம் ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. பர்டிகுலர்லி கல்ஃப்ல போறவங்க எல்லாம் 60 வயசு வரைக்கும் அங்க இருக்கணும்னு நினைக்கிறது இல்ல. 45 50 வயசு முடிஞ்சா அதுக்கு முன்னாடியே வரணும் தான் நினைக்கிறாங்க. சோ நம்ம 50 வயசுல நீங்க ஊருக்கு திரும்பி வர்றீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே என்ன சொல்லுதுன்னா, யூ மே ஹவ் டு லீவ் அட்லீஸ்ட் ஒரு 25 வருஷம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்நாள் இருக்கு. இந்த 25 வருஷத்துக்கு நீங்க ரெடி பண்ணி மருத்துவ செலவுகள் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு இந்த அமௌண்ட் தேவை. சோ நம்ம முன்னாடி சொன்னதுதான் இங்க கொஞ்சம் நம்பர்ஸ்ல உங்களுக்கு சொல்றோம். அதாவது பொது பணவீக்கம். பொது பணவீக்கம்ங்கிறது 6%. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி. அதாவது இன்னைக்கு உங்களுக்கு 10,000 ரூபாய் கையில இருந்ததுன்னா, 10 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 10 லட்சத்தோட மதிப்பு வெறும் 5,38,000 தான். அதாவது 10 லட்சம் ரூபாய் இப்போ உங்க கையில இருந்ததுன்னா 10 ஆண்டுக்கு பிறகு இன்ஃபிளேஷன் உடைய தாக்கத்தினால நீங்க 10 லட்சம் ரூபாய் உங்க கையில இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு என்ன வாங்குனீங்களோ அந்த லெவலுக்கான பொருள் வாங்க முடியாது. நீங்க வெறும் 5,38,000 பெருமானமான பொருளை மட்டும்தான் 10 வருஷத்துக்கு வாங்க முடியும். 10 வருஷத்துக்கு அப்புறம். சோ இது வெறும் பொது பணவீக்கம். நம்ம ஃபுட்டு, க்ளோத் அதெல்லாம் சேர்த்து பார்த்த இதுக்கான பணவீக்கம். கல்வி செலவுக்கான பணவீக்கம். இப்போ வந்து நீங்க வளைகுடால இருக்கீங்க, உங்களுக்கு 40 வயசுனா உங்களோட குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷன் மேல் படிப்புக்கான தேவையெல்லாம் இனிமேதான் வரப்போகுது. இந்த கல்வி செலவுக்கான பணவீக்கம் சராசரியா 12% ஆகும். அதாவது வருஷா வருஷம் கிட்டத்தட்ட ஒரே படிப்புக்கு, ஒரு மருத்துவ படிப்போ இன்ஜினியரிங்கோ எதுவா இருந்தாலும் அந்த படிப்புக்கு இன்னைக்கு எவ்வளவு ஆகுதோ அது வருஷா வருஷம் 12% அதோட சார்ஜஸ் அதிகரிக்குது, இந்த ஃபீஸ். இது மருத்துவ பணவீக்கம் பாத்தீங்கன்னா 15% அதிகரிக்குது சராசரியா. அதனால என்ன ஆகுது, கல்வி செலவுக்கு நீங்க இப்போ ஒரு கோர்ஸுக்கு இப்போ குழந்தைய சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ அந்த குழந்தை மேல் படிப்புக்கு போறதுக்கு இன்னும் 10 வருஷம் இருக்குன்னா, இன்னைக்கு அந்த கோர்ஸோட ஃபீஸ் 10 லட்சம் ரூபாய்னா 10 வருஷம் கழிச்சு 31 லட்சம் ஆயிடும். அதே கோர்ஸுக்கு, அதே இன்ஸ்டிடியூட், அதே காலேஜ். மருத்துவ செலவுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா, இது வந்து மருத்துவ செலவுக்கு நீங்க 3 லட்சம் ரூபாய்க்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை இன்னைக்கு பண்றதுக்கு என்ன காசு ஆகுதோ அதே ட்ரீட்மெண்ட்டை 10 வருஷம் கழிச்சு பண்றதுக்கு 12,13,000 ரூபாய் உங்களுக்கு தேவை. இதுதான் இன்ஃபிளேஷனோட இம்பாக்ட். இதனால எல்லாம் சேர்த்துதான் நீங்க நினைச்சிருக்கலாம் 3.5 கோடி எதுக்கு, எனக்கு வருஷத்துக்கு 10 ஒரு 75,000 50,000 இருந்தா போதுமே, எனக்கு ஏன் இவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இன்னைக்கு நீங்க கண்ணுல பாக்குற அமௌண்ட். இது செலவுகளா நீங்க பார்க்கும்போது இவ்வளவு அதிகரிக்குது உங்களுக்கு வருஷா வருஷம். அதனாலதான் இந்த 3.5 கோடிங்கிற நம்பரை இந்த சர்வே சொல்லுது. எஸ்டபிள்யூபினா என்ன? மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாத்துக்கும் தெரியும், எஸ்ஐபி நிறைய பேருக்கு தெரியும், எஸ்டபிள்யூபி கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும், எல்லாத்துக்கும் ரீச் ஆகல. ஏன்னா இப்ப எல்லாரும் முதலீடு ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணலாம், அதனால தெரிஞ்சுக்கலாம், அதுவும் தெரிஞ்சவங்களுக்கு. ஸோ எஸ்டபிள்யூபிங்கிறது காசை சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த கார்பஸ்ல இருந்து, அந்த நீங்க சேர்த்த பணத்துல இருந்து மாசம் மாசம் உங்க தேவைக்காக எடுக்கிறதுக்கு ஆன ஒரு டூல் தான், ஒரு மெத்தடு தான், ஒரு மெக்கானிசம் தான் எஸ்டபிள்யூபி, அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு குறிப்பிட்ட தேதியில மாசம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எடுத்துக்கிறது தான் எஸ்டபிள்யூபின்னு சொல்லுவோம். அதான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்.
மியூச்சுவல் ஃபண்ட்ல மாதம் ஒரு முறை அல்லது காலாண்டுக்கு ஒரு முறை பணத்தை எடுக்கலாம். பெரும்பாலும் எல்லாத்துக்கும் மாதம் மாதம் பணம் தேவைப்படும். ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு மாச செலவுக்கு இவ்வளவு அமௌண்ட்டும், அந்த அமௌண்ட்டை இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து மாசம் மாசம் நீங்க ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அடுத்த 15 வருஷத்துக்கு அல்ல 20 வருஷத்துக்கு எனக்கு மாசம் இந்த அமௌண்ட் இந்த தேதியில என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பீங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான அமௌண்ட் விட்ரா ஆகி சேல் ஆகி அதாவது ரிடீம் ஆகி ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட் மாசம் மாசம் கிரெடிட் ஆயிடும். ஸோ மிச்சம் இருக்கிற அமௌண்ட் அப்படியே அதுல குரோ ஆகிட்டே இருக்கும். இது ஒரு உங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ அது நிரந்தரமா வந்துருது. மிச்சம் இருக்கிற காசும் நீங்க நார்மலி ஒரு எஃப்டில போட்டீங்கன்னா நீங்க உங்க இன்ட்ரெஸ்ட் எடுப்பீங்க. உங்க முதல் அப்படியே தான் இருக்கும், வளராது. இங்க அப்படி இல்லை, இங்க எடுக்க வேண்டியது எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்க முதல் வளர்ந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் இது ஒரு பெரிய டிஃபரன்ஸ். இப்போ வந்து நீங்க உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாய் முதலீடு செய்து ஒவ்வொரு மாதமும் 50,000 ரூபாய், அதாவது வருஷத்துக்கு 6%, அந்த அதாவது 6 லட்சம் ரூபாய், மாசத்துக்கு 50,000 ரூபாய் அப்படி நீங்க விட்ரா பண்றீங்கன்னா மிச்சம் இருக்கிற அமௌண்ட் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்ல வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம். ஸோ பர்டிகுலர்லி யாருக்கெல்லாம் இது தேவை அப்படின்னா, ஓய்வு பெற்றவர்கள் கம்ப்ளீட்லி ரிட்டையர் ஆயிட்டாங்க, இல்ல எனக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு, எனக்கு இப்போ இருக்கிற இன்கம் போதுமானதா இல்ல என்னோட செலவுக்கு, இல்லையா எனக்கு இப்போ இருக்கிற செலவுக்கு இது தேவை, ஓகே. நாளைக்கு வந்து என்னோட குழந்தை வந்து ஒரு பர்டிகுலர் கோச்சிங், கிரிக்கெட் கோச்சிங் போகணும், அல்ல மியூசிக் கிளாஸ் பீரியட்ல, அதெல்லாம் காலேஜ் ஃபீஸுக்கு நான் ரெடி பண்ணணும். அந்த அமௌண்ட்டையும் என்னோட செலவு வருமானத்துல இருந்து இப்போதைக்கு எடுத்து வைக்கிற அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லை. அதுக்கு நான் ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணணும். அது அந்த அமௌண்ட் வந்து இந்த விஷயத்த, இந்த செலவை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேவைகள். எந்த பர்பஸா இருந்தாலும் இருக்கிற இன்கமுக்கு மேல ஒரு அவசியத்துக்கு இல்லையா, எனக்கு இந்த இன்கம் போதும், எனக்கு ஒரு கார்பஸை கிரியேட் பண்ணிட்டு என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு மாசம் மாசம் செலவுக்கு நான் பணம் அனுப்புறதுக்கு எனக்கு இப்போதைக்கு காசு பத்துவேன். சோ அந்த கார்பஸை நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா எப்படி, அது என்கிட்ட ஒரு தொகை இருக்கு, அதுல இருந்து எப்படி இதை கிரியேட் பண்ணிக்கிறது, அவங்களுக்கான ஒரு இன்கம் வருவாய, இந்த மாதிரி பர்பஸுக்கு எல்லாம் நீங்க எஸ்டபிள்யூபியை யூஸ் பண்ணலாம், சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான. சோ எஸ்டபிள்யூபியை தொடங்குறதுக்கான மெத்தட் எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும் பார்ப்போம். ஓகே. சோ உங்களுக்கு இந்த ரெண்டாவது இன்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த அமௌண்ட் எவ்வளவு தேவை அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். எனக்கு எவ்வளவு அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இன்கமா தேவைப்படுது, அது அப்படி வருஷத்துக்கு எவ்வளவு வரும், இன்டூ 12 போட்டுக்கோங்க. சோ இதுல உங்களுக்கு அந்த முதலீடு, நீங்க ஒரு முதலீட்டுல பண்ண போறீங்க இல்லையா, அந்த முதலீட்டுல இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 10% வருகிற மாதிரி உங்களுக்கு இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்ல தான் போடணும் முடிஞ்ச வரைக்கும். நாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எஸ்டபிள்யூபி பண்ணும்போது நீங்க எஸ்ஐபில நிறைய போடுறதா இருந்தா பியூர் ஈக்விட்டி ஃபண்ட்ல போடுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் எஸ்டபிள்யூபி அப்படின்னு வரும்போது, ஏன்னா அது வந்து கொஞ்சம் யாருமே நீங்க போட்ட காசு மார்க்கெட்ல சந்தை நிலவரம் சரியில்லாதப்போ ரொம்ப இறங்குச்சுன்னா, ஒரு நார்மலா அக்யூமுலேஷன் ஃபேஸ்ல அது உங்களுக்கு ஓகேயா இருக்கும். பர்டிகுலர் நீங்க பென்ஷனுக்காக ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு பெரிய கார்பஸ, அதுல இருந்து நீங்க மாசம் அமௌண்ட் விட்ரா பண்றீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த போட்ட காசு ஒரு லெவலுக்கு மேல இறங்குச்சுன்னா, பர்டிகுலர்லி பென்ஷன்ல நீங்க வேலையில இல்லாத காலத்துல நீங்க கம்ப்ளீட்டா ரிட்டையர் ஆயிட்டீங்க, நீங்க சேர்த்து வச்ச காசு குறையிறத விரும்ப மாட்டீங்க, அதனால ஒரு கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ல போடணும். ஸோ அந்த மாதிரி எந்த ஃபண்ட் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கிட்டு, நார்மலி நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்னா, கொஞ்சம் சேஃபா ஒரு கால்குலேஷன் வச்சுக்கணும்னா, இன்னைக்கு தேதிக்கு நீங்க எஃப்டில 6.5% 7% வருது, ஓகே. ஆனா இந்த 6.5% 7%க்கு அப்புறம் எந்த வளர்ச்சியும் உங்க கேபிட்டல்ல வராது. அதாவது நீங்க 1 கோடி ரூபாயை எஃப்டில போட்டீங்கன்னா அந்த 6.5% 7% இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்க அந்த 1 கோடி அப்படியே தான் இருக்கு, அதுல எந்த வளர்ச்சியும் இருக்காது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கொஞ்சம் ஈக்விட்டி இருக்கும், ஒரு 35% 65% வரைக்கும். அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கம்மியா ஈக்விட்டி எடுக்கிற
ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்றது தான் பெட்டர். ஸோ இந்த ஃபண்ட்ஸ்ல ஈக்விட்டியோட எக்ஸ்போஷர் கம்மியா இருக்கிறதுனால சந்தை வீழ்ச்சி அளவுக்கு பெரிய வீழ்ச்சி இருக்காது. ஆனா அந்த ஈக்விட்டி காம்போசிஷன் இருக்கிறது நீங்க ஒரு லாங் டேர்ம்காக இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறதுனால அந்த இருக்கிற 35%, 40%, 50%, ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் உங்க முதலீட்டு. ஸோ அதனால ஒரு ஹைபிரிட் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க, அந்த 6% கணக்கு வச்சுக்கோங்க சேஃப். ஏன்னா அந்த 6% மட்டும் நீங்க விட்ரா பண்றீங்க. உங்க வளர்ச்சி, உங்க முதலீட்டோட வளர்ச்சி 6% கிடையாது. இதுல கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும், ஏன்னா ஈக்விட்டியோட எக்ஸ்போசர் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த இறக்கம் வர டைம்ல உங்க முதலீட்டு அமௌண்ட் நீங்க விட்ரா பண்ணதுக்கு மேல உங்க முதலீட்டோட அளவு அப்படியே இருக்கணும், அதெல்லாம் பெருசா இறங்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரு 6% கால்குலேஷன் ஒர்க் பண்றது சேஃப். அந்த 6% விட்ரா பண்றீங்க மாசம், அதாவது அது மாசம் அளவுல மந்த்லி பேசிஸ்ல விட்ரா பண்றீங்க. ஸோ இந்த எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு ஒரு எஸ்ஐபில இன்னைக்கு ஆன்லைன்லேயே இது பண்ண முடியும். எஸ்டபிள்யூபி இந்த இந்த விஷயங்களை எல்லாம் எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க, மாசம் எவ்வளவு இன்வெஸ்ட் எடுக்கிறீங்க, வெளியில எந்த தேதியில உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து ஆன்லைன்ல நீங்க வெளியில இருக்கிறதுனால ஆன்லைன் தான் உங்களுக்கு தோதுப்படும். ஆன்லைன்லயே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு மாசம் மாசம் அக்கௌண்ட்ல அமௌண்ட் கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுல வரி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்கணும். இதுல வெறும் முதலீட்டு வகையில வளர்ச்சியில மட்டும் கிடையாது, அந்த வளர்ச்சி ஆற அமௌண்ட்ல நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸும் ஆக்சுவலி ரொம்ப கம்மி. ஸோ நீங்க யூஸ்வலி நீங்க எஃப்டில நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா என்ன ஆகும்னா, எஃப்டில நீங்க எந்த டாக்ஸ் பிராக்கெட்ல வர்றீங்களோ, அதாவது நான் இதெல்லாம் சொல்றது நீங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பண்றதா இருந்தா உங்க ஸ்டேட்டஸ் ரெசிடென்ட் இந்தியனா மாறிடும். இப்போ நீங்க முதலீடு பண்ணிட்டு இருக்கிற டைம்ல நீங்க மோஸ்ட் யுஏஇல இருக்கிற கம்ப்ளீட் கண்ட்ரீஸ்க்கும் இல்லாம இருக்கிற கல்ஃப் கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் கத்தார், குவைத் எல்லாம் கூட உங்களுக்கு இந்தியாவில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்டட் இப்போ இந்த ஸ்டேஜ்ல. ஸோ விச் மீன்ஸ் நீங்க ஒருவேளை நீங்க டாக்ஸ் ரெசிடென்சி சர்டிபிகேட் ஒன்று இருக்கு, டிஆர்சி. அந்த டிஆர்சியை நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி நீங்க காசை வெளியில எடுக்கும்போது நீங்க டிஆர்சி சப்மிட் பண்ணதுனால உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து டாக்ஸ் டிடெக்ட் பண்ணாம உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணிடுவாங்க. ஒருவேளை நீங்க டிஆர்சி கொடுக்கலன்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இந்த நம்ம சொல்ற ஃபண்ட்ஸ்ல பெரும்பாலும் 12 மாசம் வரையிலும் உங்களோட கெயின்ஸ், அதாவது நீங்க 12 மாசம் வரையிலும் உங்களுக்கு கிடைக்கிற லாபத்துல 20%, 12 மாசத்துக்கு மேல ஆச்சுன்னா 12.5% டாக்ஸ் இருக்கு. அந்த டாக்ஸை நீங்க டிடெக்ட் பண்ணிடுவாங்க டிஆர்சியை கொடுக்கலன்னா. ஆனா அதுக்கப்புறம் நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது உங்க டாக்ஸ் ரெசிடென்சிக்கான ப்ரூஃப் எல்லாம் காமிச்சீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, டாக்ஸ் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ இது பாசிபிள் நீங்க அங்க கல்ஃப் கண்ட்ரீஸ்ல என்ஆர்ஐயா இருக்கும்போது. நம்ம இந்த கேஸ் பர்டிகுலர்லி இங்க கல்ஃப்ல இருக்கிறவரா இருந்தா பெரும்பாலானவங்க நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே இங்க வந்துடுவீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களோட டாக்ஸேஷன் எப்படின்னா, டாக்ஸ் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு இன்கம் டாக்ஸ் லேப் இருக்கு, அதுபடிதான் உங்களுக்கு டாக்ஸ் ஆகும் எஃப்டியா இருந்ததுன்னா. ஆனா இந்த திட்டங்கள்ல நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறமும் டாக்ஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க எவ்வளவு அதிகமா இன்கம் இருந்தாலும் அப் டு 1 இயர் நீங்க எடுக்கிற கெயின்ஸுக்கு 20% டாக்ஸும் அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு 12% டாக்ஸ் தான் கட்டணும். ஸோ அதை தான் நம்ம இதுல எப்படி டெக்னிக்கலி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு ஒரு நிமிஷம். ஸோ நீங்க முதலீட்டு தொகை நீங்க ஒரு கோடி ரூபாய் போடுறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு யூனிட்டோட என்ஏவி 10ன்னு வச்சுப்போம். உங்களுக்கு 10 லட்சம் யூனிட்ஸ் கிடைக்குது. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மியூட் பண்ணி
சாரி. ஸோ சாரி. ஒரு கோடி ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு யூனிட்டோட வேல்யூ 10 ரூபாய். 10 லட்சம் யூனிட் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு இந்த கேஸ்ல இதுல எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்கோம்னா, ரிலேட்டிவ்லி சின்ன அமௌண்ட்டுக்கு எடுத்திருக்கோம். ஓகே. நீங்க வந்து இந்த இந்த கேஸ்ல வந்து இது 50,000 யூனிட். இதுல வந்து நீங்க யூனிட் வேல்யூ 10ல இருந்து 10.2 ஆயிருக்குன்னு வச்சு. இந்த கேஸ்ல ஒரு யூனிட்ல 10ல இருந்து 10.2 ஆயிருக்கு. 0.2 லாபம். மொத்த லாபம், அதாவது நீங்க எடுக்கிறது இந்த கேஸ்ல 50,000 மாசம். மாசம் 50,000 ரூபாய் எடுக்கிறீங்க. அதாவது இந்த 50,000 பெருமான யூனிட் நீங்க வெளியில எடுக்கிறீங்க. அதாவது 50,000 ஒரு யூனிட்டோட வேல்யூ அப்ப 10.2 இருக்கு, வளர்ந்துருக்கு. அவ்வளவு யூனிட்ஸை நீங்க வெளியில எடுக்கிறீங்க. ஒரு யூனிட்ல 10ல இருந்து 10.2 அப்படிங்கிறது தான் என்ன வளர்ந்துருக்கு. அதாவது இந்த 0.2 லாபம் இருக்கு இல்லையா ஒரு யூனிட்ல, அத நீங்க இப்ப வெளியில எடுத்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பெருக்கும் போது அதுல உங்களுக்கு ஆக்சுவலி லாபங்கிறது வெறும் 980 ரூபாய் தான். என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எடுத்தது 50,000 ரூபாய், அதுல லாபமா வந்த அமௌண்ட் வெறும் 980 ரூபாய் தான். இதுக்கு மட்டும்தான் நீங்க டாக்ஸ் கட்டணும். ஃபர்ஸ்ட் 1 இயர்ல நீங்க விட்ரா பண்றதுக்கு 20%. அதாவது இந்த 980ல வெறும் 20%, அதாவது கிட்டத்தட்ட 196 ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு டாக்ஸ். இப்போ நீங்க எஃப்டியா இருந்ததுன்னா, நீங்க ஒரு ஒரு கோடி ரூபாயை போட்டு உங்களுக்கு மாசம் 50,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா 50,000 ரூபாய்க்கும் நீங்க டாக்ஸ் கட்டணும். 10% இருக்கலாம், 20% இருக்கலாம், 30% இருக்கலாம். நீங்க எந்த இன்கம் ஸ்லாப்ல வரீங்களோ இந்த என்டையர் அமௌண்ட்டுக்கு அந்த பெர்சன்ட் கட்டணும். இங்க அந்த எடுத்த அமௌண்ட்ல இருக்கிற லாப தொகைக்கு மட்டுமே வெறும் இப்ப 20%, இது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வெறும் 12.5% ஆயிடும். ஸோ இது வெறும் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்க எந்த லெவலுக்கு உங்க வளர்ச்சி இருக்கோ, எப்படில 6%, 7% கிடைக்குது, இதுல 10-11% கிடைக்குது ரிட்டர்ன். அந்த ரிட்டர்ன்ல நீங்க கட்ட போற டாக்ஸும் எப்படியே கம்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி. இது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறோம். இதுல முக்கியமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 12 மாசத்துக்கு அப்புறம் 2வது வருஷத்துல இருந்து நம்ம இந்த லாபத்துக்கான கால்குலேஷன் போட்டோம் இல்லையா, அந்த லாபம் ஒரு வருஷத்துக்கு 1,20,000 வரையிலும் டாக்ஸ் ஃப்ரீ. உங்களுக்கு டாக்ஸ் கட்ட வேணாம். இந்த லாபத்தொகை வந்து 1,25,000 ரூபாய்க்கு மேல ஒரு வருஷம் இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்க டாக்ஸ் கட்டணும். இதை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்னு சொல்லுவோம். சோ அதுக்கு மேல இருக்கிற தொகைக்கு மட்டும்தான் நீங்க 12.5% டாக்ஸ் கட்டணும். ஸோ அந்த லெவலுக்கு உங்களோட டாக்ஸ் இம்பேக்ட் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த திட்டங்கள்ல. இப்போ இது வந்து ஒரு ஆக்சுவல் கேஸ். இதுல நாங்க தவிர்க்க முடியாத காரணங்களால இந்த இந்த ஃபண்டோட பேரை போட்டிருக்கோம். இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கான ஒரு இது இல்லை. எதுக்கு நாங்க இந்த ஃபண்டை ஒரு ஆக்சுவலி போட்டிருக்கோம்னா, நீங்க ஏதோ ஒரு கால்குலேஷனை ப்ரொஜெக்ஷன் காமிச்சிருவோம்னு நினைச்சிடக்கூடாது. இது உண்மையிலே நடந்த விஷயம். இதுதான் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஃபண்ட். சோ இது உண்மையிலே நடந்த ஒரு கேஸ். அதாவது இந்த ஃபண்டை பொறுத்தவரைக்கும் ஜனவரி இதுல வந்து ஒருத்தர் 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, ஆக்சுவலி அதை வந்து ஜனவரி 1, 2007 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, ஸோ இந்த கேஸ்ல விட்ரால வந்து ஒரு வருஷம் கழிச்சு பண்ண சொல்லியிருக்கோம். மோஸ்ட்லி நாங்க எல்லா இன்வெஸ்டர்ட்டையும் சொல்றது, உங்கள்கிட்ட அது சொல்றது என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு எடுக்காதீங்க, அதை கொஞ்சம் வளர விடுங்க. அதுக்கப்புறம் அந்த வளர்ச்சியில இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வர இருக்க ஆரம்பிங்க. மட்டும் இல்ல, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 1 இயருக்கு அப்புறம் நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா உங்க வருமானத்துக்கு வெறும் 12% தான் டாக்ஸ். அதுக்கு முன்னாடினா 20% டாக்ஸ். இந்த காரணத்தினாலே இந்த கேஸ்ல ஒரு வருஷத்துக்கு அப்புறம் விட்ரால் ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ்ல நம்ம 7% எடுக்கிறதா எடுத்திருக்கோம். முன்னாடி நான் 6% தான் கன்சர்வேட்டிவ்னு சொன்னேன். 7% கூட எடுத்திருக்காங்க. மாசம் மாசம் இந்த அமௌண்ட் வருஷத்துக்கு 7%, மாசம் மாசம் 58,333 எல்லா மாசமும் 10ஆம் தேதி விட்ரா பண்ணிருக்காங்க. நவம்பர் 10ஆம் தேதி வரையில் எல்லா மாசமும் 10ஆம் தேதி விட்ரா பண்ணிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 1 கோடி ரூபாய், 58,333 மாசம் மாசம் விட்ரா பண்ணிருக்காங்க. இந்த கால அளவு முடிவுல கிட்டத்தட்ட 18 வருஷம், 18 வருஷம் 18 வருஷம் வச்சுக்கோங்க.
மொத்தம் அவங்க இந்த விட்ரால் இந்த அமௌண்ட் விட்ரா பண்ணிருக்காங்க இல்லையா, இதை மொத்தமா சேர்ந்து மொத்தம் 1,25,41,000 சில்லற விட்ரா பண்ணிருக்காங்க. இவ்வளவு அமௌண்ட்டை விட்ரா பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க போட்ட 1 கோடி நவம்பர்ல பாத்தீங்கன்னா 3.3 கோடி ஆயிருக்கு. சோ என்னன்னா, கீழே பாக்குறீங்க இல்லையா, ஆக்சுவலி இந்த அமௌண்ட் விட்ரா பண்ணிருக்கீங்க, இந்த ரெட் பாக்ஸ்ல இருக்கிற அமௌண்ட், கிரீன் பாக்ஸ்ல இருக்க அமௌண்ட், இந்த விட்ராலுக்கு அப்புறமும் இன்னைக்கு இருக்கிற வேல்யூ, மொத்தத்துல இது ரெண்டும் சேர்த்தீங்கன்னா 4.59 கோடி, 4,59,00,000 ஆயிருக்கு. இது உங்களுக்கு எப்படில போட்டுட்டீங்கன்னா, இந்த அமௌண்ட்டை விட்ரா பண்ணிருப்பீங்க மாசம் மாசம் 1 கோடி ரூபாய். எதுக்கு இது எப்படி 7% போட்டதுக்கு இன்னொரு காரணமும், இன்னைக்கு சீனியர் சிட்டிசனுக்கு 7% வரையிலும் இந்த பேங்க்ல கிடைக்குது. சோ அதே அமௌண்ட் கூட நீங்க விட்ரா பண்ணியிருந்தா கூட இந்த 1,25,00,000 ரூபாய் நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க, அதிகமா டாக்ஸ் கட்டிருப்பீங்க இதை விட. ஆனா இந்த அமௌண்ட் அப்படியே 1 கோடியா தான் இருந்திருக்கும், வளர்ந்திருக்காது. சோ இந்த லெவலுக்கு ஆதாயமானது, வளர்ச்சிக்கு அதிகப்படியான ஒரு ஸ்கோப் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது ஒரு கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட். ஓகே, இதுல நாங்க ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கோம், பட் ஸ்கீம்ஸோட பேரை மறைச்சிருக்கோம். இதுல எப்படி ஃபண்ட்ஸ் இருக்குன்னா, சில ஃபண்ட்ஸ் வெறும் ஈக்விட்டி அண்ட் டெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் எஸ்டபிள்யூபியை பொறுத்தவரை மறுபடியும் சொல்றேன், கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல இருந்து விட்ரா பண்றதுதான் நல்லது. அதனால உங்க இன்வெஸ்ட் பண்ற கேபிட்டல் பெரிய ஏற்ற இறக்கத்தை காணாது மார்க்கெட்ல பெரிய ஏற்ற இறக்கங்கள் வரும்போது. அதனாலேயே இந்த ஆப்ஷன்ஸை நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். சோ இதுல நீங்க போன 3 வருஷத்துல வந்திருக்கிற ரிட்டர்ன், நான் 10% 11% தான் கன்சர்வேட்டிவா வரும் அப்படின்னு சொன்னேன். அப்படிதான் நீங்க எப்பவுமே கால்குலேஷன் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் பர்டிகுலர்லி நீங்க ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் எஸ்டிமேட்டை கம்மியா பண்ணுங்க. ரிட்டர்ன் இவ்வளவுதான் வரும் அப்படின்னு ஒரு கம்மியான எஸ்டிமேட்டை வச்சுட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் சர்ப்ரைசஸ் வராது. ஏதாவது காரணத்தினால மார்க்கெட் விழுந்தா கூட உங்களுக்கு அந்த 10-11% கிடைக்கும். ஆனா ஆக்சுவலி கொடுத்திருக்கிற ரிட்டர்ன் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, லாஸ்ட் 3 இயர்ல ஆனுவலைஸ் ரிட்டர்ன், இது ஃபண்ட்ஸோட பேரை மறைச்சிருக்கோம். இந்த கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் 18, 13%, 19% எல்லாம் கொடுத்திருக்கு. 15 வருஷம் பீரியட்ல பாத்தீங்கன்னா 13, 12, 14, 11% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு ஆனுவலைஸ் பேசிஸ்ல. இது வருஷத்துக்கான சராசரி ஆவரேஜ் ரிட்டர்ன் இந்த லெவலுக்கு வந்திருக்கு. 20 வருஷம் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா 15% வந்திருக்கு. அப்ப கூட நான் சொன்னது 10%, 11% வருங்கிற மாதிரி எஸ்டிமேட் பண்ணி கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அதாவது இந்த பர்டிகுலர் ஃபண்ட்ஸ்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் 1,00,000 ரூபாய் போட்டிருந்தாருன்னா 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வேல்யூ 18,86,000, 1 கோடியோட வேல்யூ. இந்த லெவலுக்கு இந்த ஃபண்ட்ஸ்ல வளர்ச்சி இருக்கு. அதனாலதான் முன்னாடி நம்ம சொன்ன எக்ஸாம்பிள்ல விட்ராலுக்கு அப்புறமும் இவ்வளவு அமௌண்டா அது வளர்ந்துருக்கு. ஓகே, இப்போ ஒரு சிம்பிள் டெக்னிக், எஸ்ஐபி எல்லாத்துக்கும் தெரியும், ரைட்? சோ இந்த எஸ்ஐபில இருந்து நீங்க வேலை பார்க்குற டைம்ல ஒரு 30 வயசுல ஆரம்பிக்கிறீங்க, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, 50 வயசு வரையிலும் அங்க வேலை பார்க்குறீங்க, எஸ்ஐபி பண்றீங்க, காசை சேர்க்கிறீங்க, உங்க ரிட்டையர்மெண்ட் தேவைக்காக காசை சேர்க்கிறீங்க. 25,000 இங்க கேஸ்ல 12% ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நீங்க எஸ்ஐபி பண்ணும்போது நீங்க 100% ஈக்விட்டி ஃபண்ட்ல போடலாம். மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்றீங்க, நீங்க சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது 100% இருக்கிற ஃபண்ட்ல போடலாம். அங்க உங்களுக்கு 12% வரையிலும் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அதுக்கு மேலையும் தான் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. சோ நீங்க இன்வெஸ்ட் பண்ற டைம்ல மாசம் 25,000 போட்டா 20 வருஷத்துல அந்த 12% குரோத் இருந்ததுன்னா 20 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட 2.5 கோடி ஆயிடும். 2.49 கோடி ஆயிடும். இந்த அமௌண்ட்டை இப்ப நீங்க 30 வயசுல ஆரம்பிச்சீங்க, 50 வயசுல முடிக்கிறீங்க, வரையில இன்வெஸ்ட் பண்றீங்க, 50 வயசுல ஊருக்கு திரும்பிடுங்க. இந்த அமௌண்ட்டை நம்ம முன்னாடி சொன்னா கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. இப்போ இதோட ரிட்டர்ன் 12% எடுக்காதீங்க, 10% எடுத்துக்கோங்க கன்சர்வேட்டிவா. நான் முன்னாடியே சொன்னேன், இன்ஃபிளேஷன் 6%. நீங்க மாசம் 1,00,000 ரூபாய் இன்னைக்கு எடுக்கிறீங்க, அடுத்த வருஷமும் அதே 1,00,000 ரூபாய் எடுக்கிறீங்கன்னா இந்த 1,00,000 ரூபாய் பத்தாது அடுத்த வருஷத்துக்கு, ஏன்னா பணவீக்கம் இருக்கு. சோ இந்த கேஸ் நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா, நீங்க மாசம் 1,00,000 ரூபாய் எடுக்கல, இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி 1,00,000த்துக்கு நிகரான வேல்யூ இருக்கிற தொகைய எல்லா மாசமும் எடுத்துட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்துல
இந்த கார்பஸ் வந்து உங்களுக்கு 40 வருஷத்துக்கு இந்த அமௌண்ட் போதுமானது. 1 லட்சத்துக்கு நிகரான அமௌண்ட்டை நீங்க மாசம் மாசம் வித்ட்ரா பண்ணீங்கன்னா நீங்க இந்த சேர்த்த காசு அடுத்த 40 வருஷத்துக்கு தேவையான போதுமானது. அதாவது 50 வயசுல ஆரம்பிச்சா 90 வயசு வரையில இந்த காசு போதும். 1 லட்சம் ரூபாய் இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டடா நீங்க எடுத்தா கூட. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ எஸ்ஐபி ஆரம்பிச்சவங்க, அதெல்லாம் ஆரம்பிக்காதவங்க, எப்படி நீங்க எஸ்ஐபி ஆரம்பிச்சு காலப்போக்குல 1 லட்சம் ரூபாய் எல்லாருக்கும் தேவையில்லாம இருக்கலாம். சிலவங்களுக்கு வெறும் 50,000 ரூபாய் போதுமா இருக்கலாம். அப்படி இருந்தா நீங்க ஒரு பெரிய கார்பஸ் உங்க குழந்தைங்களுக்கு மிச்சம் வச்சுட்டு போவீங்க. இந்த கேஸ்ல நம்ம என்ன போட்டிருக்கோம், 40 வருஷத்துக்கு அமௌண்ட் காலி ஆயிடும். இந்த கேஸ்ல 1 லட்சம் ரூபாய் தேவைப்படல, 50,000 தான் தேவைப்படுதுன்னா மிச்சம் இருக்கிற ஒரு பெரிய தொகையை நீங்க உங்க குடும்பத்துக்கு ஒரு லெகசியா விட்டுட்டு போவீங்க. இது எல்லாமே சாத்தியம். ஸோ எஸ்ஐபில நீங்க காசு போட்டிருந்தீங்கன்னா இது ஒரு ஆக்சுவல் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இந்த கேஸ்ல இந்த ஃபண்டுல நீங்க போட்டிருந்தீங்கன்னா இது வந்து ஒரு மிட் கேப் ஃபண்ட், ஓரளவுக்கு மிட் ரேஞ்சில் இருக்கும் ரிஸ்க்ல. லார்ஜ் கேப்பும் இல்ல, மிட் ஸ்மால் கேப்பும் இடையில இருக்கு. மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஃபண்டு மாசம் 10,000 ரூபாய் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அக்டோபர் 1995 இருந்து அக்டோபர்ல இருந்து போட்டிருந்தாருன்னா மாசம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இதுவரை ஜூன் வரையில தான் எடுத்திருக்கோம். ஜூன் 2025 வரையிலும் 356 மாசம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 35,60,000. மாசம் 10,000, 356 மாசம் 35,60,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இது மொத்தமா அந்த அமௌண்ட் 26.9 கோடியா வளர்ந்துருக்கு. 30 வருஷம், ஆக்சுவலி 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 30 வருஷத்துல இந்த 35,60,000 தான் அவங்க கையில இருந்து போட்டது. 35,60,000 தான். ஆனா அது வளர்ந்துருக்கிற என்னது வேல்யூவா 26,96,00,000. அதாவது 22% அன்வலைஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு எஸ்ஐபில நீங்க போட்டு இதெல்லாம் நீங்க எப்பவுமே சாஸ்வதமா எடுத்துக்காதீங்க. 22% எடுத்துக்காதீங்க. நான் சொன்னது 12% கால்குலேட் பண்ணுங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா நீங்க 12% கால்குலேட் பண்ணுங்க கன்சர்வேட்டிவா. போட்டு ஒரு எஸ்டிமேட் போட்டு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த டிசிப்ளினே உங்களுக்கு பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் குரோ ஆயிடும். இதுல என்ன சொல்ல வரோம்னா, அதாவது இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது அந்த இந்த ஃபிகர். இப்போ இந்த முதல்ல இது வந்து ஒருத்தர் வந்து 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. இதுவும் ஆக்சுவலி கொடுத்த ரிட்டர்ன். இந்த முதல் இருக்கிற ஃபண்ட் இந்த ஃபண்டை விட கொஞ்சம் கன்சர்வேட்டிவ். இது வந்து அதிகமா லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணும். இது மோஸ்ட்லி மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட். இதுல எதுக்கு இந்த சார்ட்டை போட்டுருக்கோம்னா, நீண்ட கால அடிப்படையில எந்த அளவுக்கு வளர்ச்சி விகிதம் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறதுக்கு. 10 வருஷம் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்த ஃபண்ட்ல, இது கன்சர்வேட்டிவ் ஃபண்ட், இது ரிலேட்டிவ்லி கொஞ்சம் அக்ரெசிவ் ஃபண்ட். 12 லட்சம் வந்து, அதாவது மாசம் 10,000 போட்டா 10 வருஷத்துல 12 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அது 33 லட்சம் ஆயிருக்கு. அக்ரெசிவ் ஃபண்ட்ல 38 லட்சம் ஆயிருக்கு. 15 வருஷம் 18 லட்சம், 73 லட்சம் ஆயிருக்கு. ஆனா இதே இந்த கேஸ்ல 2 கேஸ்லயுமே மாசம் 10,000 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க, மறந்துடாதீங்க. ஆனா நீங்க அதிகப்படியான காலம் இன்வெஸ்ட் பண்ணும்போது இங்க இந்த கேஸ்ல நீங்க பாருங்க ஒரு 4 மடங்கு ஆயிருக்கு. இந்த கேஸ்ல நீங்க பாருங்க 20 மடங்கு ஆயிருக்கு. நீங்க இன்வெஸ்ட் பண்ணது 30 லட்சம், 25 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, மாசம் 10,000, 30 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, கிட்டத்தட்ட 20 மடங்கு. இங்கேயும் பாருங்க. சோ காலப்போக்குல நீங்க 34 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க 29 வருஷம் பீரியட்ல. ஆனா இந்த கேஸ்ல 17 கோடி, அந்த அக்ரெசிவ் பண்ண 23 கோடி ஆகுது. சோ இன்வெஸ்ட் பண்ணது 10,000, ஆனா நீங்க காலம் அதிகரிக்க அதிகரிக்க வளர்ச்சி பாருங்க. 38, 89, 5 வருஷம் கேப்ல 38, 89 ஆகுது. 89 1.8 கோடி ஆகுது, 9.5 கோடி ஆகுது, 23 கோடி ஆகுது. ஸோ எந்த அளவுக்கு நீண்ட காலம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு வளர்ச்சி விகிதம் ஜாஸ்தியா இருக்கும். என்பிஎஸ்ங்கிறதும் ஒரு ஆப்ஷன், நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்ஷன், அதையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கால்குலேஷன். மேபி இதுக்குள்ள நம்ம இப்போதைக்கு போனா நம்ம இதை விட ரொம்ப டீடைல் கால்குலேஷனுக்குள்ள போயிட்டோம். வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி அலிமும் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கிடைக்கும் எப்படில. இங்க அமௌண்ட் நீங்க மாசம் விட்ரா பண்றீங்க, பிளஸ் குரோத்தும் ஆகுது, கேபிட்டலும் குரோ ஆகுது. இங்க வந்து கேபிட்டல் வளரவே வளராது, இங்க கேபிட்டலும் வளரும். வரி எப்படில அதிகம், எஸ்டபிலிட்டி அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரொம்ப கம்மி. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சொந்தமா இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியும்.
பெஸ்ட் ரிட்டர்ன் கம்மியான ரிஸ்கோட எடுக்க முடியுமா ஒரு ஆலோசனை இல்லாமன்னா, அந்த லெவலுக்கு வேல்யூ அடிஷன் இருக்கிறதுனால தானே ஒருத்தர் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. அங்க போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. இந்த மாதிரி நான் எங்களுக்கு முன்னாடி நான் சிலவங்க வீடியோல பார்த்துருக்கலாம், எல்லாம் பார்த்திருப்பீங்க. இதுக்குள்ளேயே 20 ஃபுல் அண்ட் ஃபுல் இதே தொழிலா பண்றவங்க எந்த லெவலுக்கு நுணுக்கமா அதை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க, ஒரு ஃபண்டோட ரிஸ்க பத்தி தெரிஞ்சிருப்பாங்க, வளர்ச்சியை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி நீங்க இன்னைக்கு ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்க கேஸ்லயுமே அப்படிதான். நாங்க இன்னைக்கு ஒரு ஃபண்ட சொன்னா அடுத்த 30 வருஷத்துக்கு இந்த ஃபண்ட்லயே தான் இருங்க, இதுதான் பெஸ்ட் ஃபண்டா இருக்கும் போது 30 வருஷத்துக்குன்னு சொல்லவே முடியாது. 2-3 வருஷம் கழிச்சு அந்த ஃபண்டை விட இன்னும் பெட்டரா ஒரு ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அந்த டைம்ல நாங்க உங்கள்கிட்ட ஃபண்டை மாத்த சொல்லுவோம். ஒரு ஃபண்ட் திடீர்னு ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி எடுத்துட்டு போறாங்க இருக்கிறாங்கன்னு நாங்க ஃபீல் பண்ணா, அந்த ஃபண்ட்ல இருந்து வேணாம் வெளியே வந்துட்டு இந்த ஃபண்ட்ல போங்க, ஏன்னா மார்க்கெட் இருந்ததுன்னா இது ரொம்ப விடும் அப்படின்னா கணிச்சு அதுக்கான டைம்ல கரெக்டா உங்களுக்கு அறிவுரை சொல்லுவோம். இதெல்லாம் நீங்க இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆன்லைன்ல பார்த்து போன 10 வருஷத்துக்கு நல்ல ஃபண்ட் எது, 20 வருஷத்துல எந்த ஃபண்ட் நல்லா பண்ணிருக்கு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு கூட அதுக்கு பெஸ்ட் ஃபண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது பாஸ்ட். பல நேரங்கள்ல 3, 4, 5 வருஷம் கண்டினியூஸா நல்லா பண்ண ஒரு ஃபண்டு அடுத்த 3 வருஷத்துக்கு காணாம போயிருக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல. இதெல்லாம் சாத்தியம். ஸோ இதனாலேயே நீங்க சொந்தமா இன்வெஸ்ட் பண்றீங்க, டைரக்ட் இன்வெஸ்ட் பண்ணா கொஞ்சம் பெர்சன்டேஜ் சார்ஜஸ் கம்மி, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி அப்படின்லாம் போனீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன நிறைய விஷயங்கள் நம்ம கோட்டை விட்டுறீங்க. நீங்க போட்ட ஃபண்டு பயங்கரமா இறங்கிருக்கலாம், அது 13% கொடுத்துட்டு இருந்துக்கலாம். ஓ 13% கொடுக்குது எப்படியோட டபுள் நீங்க நினைக்கலாம். அந்த கேட்டகரியில இன்னொரு ஃபண்டு 16%, 17% கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்ன பாத்தீங்க, 1/2%, 3/4%, 1/2%, பெரும்பாலும் 1/2%. எனக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மின்னு பாத்தீங்க. ஆனா கோட்டை விட்டது என்ன, 3.5%, 4% அதிகப்படியான ரிட்டர்ன். இதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. நீங்க சொந்தமா மட்டும் நீங்க எல்லாம் இதுக்கு பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா கஷ்டப்பட்டு அங்கவே வேலை பாக்குறீங்க. அந்த வேலையை நீங்க பாருங்க. மேனேஜ் பண்ற வேலையை ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் பார்த்துப்பாங்க. அவங்ககிட்ட நம்பி கொடுங்க. கரெக்டான ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கணும், அதுல டவுட்டே கிடையாது. நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா எதுக்கு இதை சொல்றேன்னா, நாங்க பாக்குறது பெரும்பாலான, நான் ஒரு வங்கியிலே வேலை பார்த்திருக்கேன் முன்னாடி. பெரும்பாலான என்ஆர்ஐஸ் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஈஸிலி அப்ரோச்சபிள் சோர்ஸ் அதுதான். என்ன பண்ணுவாங்க, இந்தியாவுக்கு வரும்போது அந்த பேங்கோட ஆரம்பம் போய் பார்ப்பாங்க. அந்த பேங்க் ஆரம்பம் என்ன சொல்றாங்களோ வேலை வாக்கு எடுத்துட்டு அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. நீங்க கரெக்டான ஒரு ஆலோசகரை தேர்ந்தெடுக்கிறீங்களான்னு கரெக்டா ஆராய்ஞ்சு கரெக்டா முதலீடு பண்ணுங்க. நீங்க அதுக்காக 1 நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 நாள் லீவு 20 வருஷம் உழைப்பு. எது முக்கியம்னு பார்த்துக்கோங்க. அந்த லெவலுக்கான எஃபர்ட்டும் டைமும் உங்களுக்கு கொடுக்கணும். கரெக்டான ஒரு ஆலோசகரை கண்டுபிடிச்சு அவங்களோட ரெகுலரா இன்டராக்ட் பண்ணுங்க. ரெகுலரா அவங்களோட இன்டென்ட்டையும் நீங்க செக் பண்ணுங்க. இவங்க கரெக்டான ஃபண்ட கொடுக்குறாங்க. நீங்க லைட்டா ஒரு ஆன்லைன் சர்ச் எல்லாம் பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் ஓரளவுக்கு லாங் ஸ்டாண்டிங்கா இந்த பிசினஸ்ல இருக்கணும்னு நினைக்கிற எந்த அட்வைஸும் தப்பான அட்வைஸோ கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு கரெக்டான இன்டென்ட் இருக்கிறால நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் கிஃப்ட் சிட்டி ஃபண்ட்ஸ், இதை பத்தி கம்மியா தான் சுருக்கமா சொல்ல போறேன். ஏன்னா இது முன்னாடி இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதுவும் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இதுலயும் வளர்ச்சி ஜாஸ்தியா இருக்கும். அதுல எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க ருப்பியில இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இதுல நீங்க டாலர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் ரீசெண்டா தான் வந்திருக்கு. இப்போ ஜஸ்ட் ஒரு வருஷமா தான் இந்த ஃபண்ட்ஸ் நிலவுல இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் சிறு முதலீட்டாளர் பர்டிகுலர்லி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி பெரும்பாலான கிஃப்ட் சிட்டி ஃபண்ட்ஸ் இன்னைக்கு இருக்கிற ஃபண்டுக்கெல்லாம் மினிமம் $1,50,000 மினிமம் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு. 1-2 ஃபண்ட்ஸ் இப்போ வந்திருக்காங்க, அதோட சின்ன அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான ஃபண்ட்ஸ் பெரிய அமௌண்ட் தான் எடுத்துக்கிறாங்க. ட்ராக் ரெக்கார்டும் ஒரு வருஷமா தான் இருக்கு. அட்வான்டேஜ், நீங்க டாலர்லயே இன்வெஸ்ட் பண்ணிட்டு காசு வெளியில எடுக்கும்போது US டாலர்லயே எடுக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும். சிறு முதலீட்டாளர்கள் பர்டிகுலர்லி பெரும்பாலான ஃபண்ட்ஸ் இன்னைக்கு $1,50,000 பெரிய தான் மினிமம் அமௌண்டா வச்சுக்கிறதுனால சிறு முதலீட்டாளருக்கு அது இப்போதைக்கு உகந்ததா இருக்காது. அதனால இந்த சிறு முதலீட்டாளருக்கு ஏற்ற மாதிரி இப்போ எல்லா ஃபண்ட்ஸும், நிறைய ஃபண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மேபி இதை பத்தி நீங்க கன்சிடர் பண்ணலாம். இதை பத்தியும் உங்களுக்கு டவுட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கேட்டுக்கலாம். பட் இப்போதைக்கு சிறு முதலீட்டாளர்களை பொறுத்தவரைக்கும் நான் இப்ப சொன்ன அமௌண்ட் ரொம்ப ஒரு ஃபேக்ட் ரொம்ப முக்கியம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இந்த கிஃப்ட் சிட்டி ஃபண்ட்ஸ் இருக்கு,
நான் மியூச்சுவல் ஃபண்ட்லயும், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அல்லாத பிஎம்எஸ் நிறுவனங்கள், ஏஎஃப் நிறுவனங்களையும் கிஃப்ட் ஃபண்ட்ஸை நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். கிஃப்ட் ஃபண்ட்ஸ்ல என்ன இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, கேட்டகரி 1 and 2 அப்படிங்கிற ஃபண்ட்ஸ் இருக்கு, இதுல இருக்கு. அந்த 2 கேட்டகரியிலையும் இருக்கிற நீங்க டிஆர்சி எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டிஆர்சி கொடுக்காமலேயே கூட உங்களுக்கு டாக்ஸை டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்க காசை அப்படியே உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய டிக்கெட் ரீசெண்டா தான் வந்திருக்கு. இன்னொன்னு, இதுல பேனு அந்த மாதிரி எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாம, எந்த டாக்குமெண்டேஷனும் இந்த மாதிரி பேன் சென்சிட்டிவான டாக்குமெண்டேஷன் எல்லாம் கொடுக்காமலே இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன், இதுல ஃபாரினர்ஸ் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்க என்ஆர்ஐ மட்டும் இல்ல, ஃபாரினர்ஸும் இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிட்டோம். நம்ம கரெக்டா கம்மியா கரெக்டா செலவு பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அதிகமா சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரூல்ஸ் ரொம்ப முக்கியமான ரூல்ஸ். ஜஸ்ட் இது எப்பவுமே நம்ம நிரந்தரமா இந்த பிரசன்டேஷன்ல எப்பவுமே இருக்கும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். அதிகபட்ச வாகன கடன் மதிப்பு. உங்க 6 மாச சம்பளத்துக்கு மேல உங்க கார் வேல்யூ இருக்கக்கூடாது. வீட்டு கடன் உங்க 4 வருஷத்தோட சம்பளம் மட்டும்தான் உங்க வீட்டோட வேல்யூவா இருக்கணும். இஎம்ஐ உங்க சம்பளத்துல 40% தான் இஎம்ஐக்கு போகணும். குறைஞ்சபட்ச சேமிப்பு, குறைஞ்சபட்சம் உங்க சேமிப்புல 20% உங்க வருவாயில 20% சேமிப்புக்கு போகணும். வீட்டு வாடகை உங்க வருவாயில 20% மேல இருக்கக்கூடாது. வாழ்நாள் காப்பீட்டு கவர், லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் கவர் உங்க வருஷத்தோட சேலரியில இன்கம்ல 10 மடங்கு இருக்கணும் குறைஞ்சபட்சம். அவசர நிதி குறைஞ்சபட்சம் உங்க 3 மாச சம்பளத்தை ஒரு லிக்விட் ஃபண்ட்லயோ உங்க பேங்க் அக்கௌண்ட்லயோ வச்சுக்கணும். குறைஞ்சபட்சம் மாதாந்திர மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி குறைஞ்சபட்சம் உங்க சம்பளத்துல 10% போகணும். முதலீடு தொடங்க சரியான நேரம் இன்று இந்த நேற்று. ஓகே, வருமானம் பெறும் முதல் மாதம். ஸோ இந்த நம்ம நிறைவுக்கு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம ஆக்சுவலி முடிச்சிட்டோம். இனிமே கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். இன் கேஸ் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ். தேங்க்யூ சார். வெல்கம்.